முன்னாடி பேசின 3 ஜோதிட குருமார்களும் பல விஷயங்களை பதிவு பண்ணாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி கிராம பகுதிகளில் தொடங்கி எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்கணும்னு சொல்லி கேட்டோம்னா ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பலன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் கடகத்துல சந்திரனோட மனையில உச்சம் அடைகிறார். குருவும் சந்திரனும் சேரக்கூடிய காலம் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். தனக்காரகன் குரு பகவான் ஒரு ஜாதகத்துக்கு உச்சம் அடைகிறதுனால பொதுவா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் உங்களுடைய ராசிக்கு குருவனுடைய வீடு எந்த வீடாக இருக்கிறதோ அந்த வீட்டுக்குரிய பலன்கள் அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும். அதுல குறிப்பா ஜாதகத்துல குரு திசை நடக்கிறவங்க, குரு புத்தி நடப்பவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோக பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியில பல விஷயங்களை அவங்க பதிவு பண்ணதுனால இந்த குரு பெயர்ச்சியில மிகச்சிறந்த ஒரு குருவினுடைய பலன்களை பார்க்கக்கூடிய ராசிகளாக பார்க்கப்படக்கூடியதுல மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலன். 2வது இடத்துல குரு பகவான் வரார். இப்ப ஜென்ம குருவால் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தெளிவு, மனநிறைவு, ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இருக்கு. அதற்கு அடுத்தது இந்த 7.5 சனியில கடந்த ஒரு 3 வருட காலங்களில் அகப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சியாக இது இருக்கு. சார், ஒரு வனவாசமான வாழ்க்கை தான் சார், எண்ணத்துல தெளிவில்லை, சிந்தனையில தெளிவில்லை, எல்லாம் இருந்து ஒரு வெறுமையான வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருந்தோம் சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியை தரார். பஞ்சமஸ்தானத்துல குரு வர்றது பல பாக்கியங்களை அவங்களுக்கு செய்ய போகுதுன்னு சொல்லலாம். அதற்கடுத்தது கிட்டத்தட்ட கடந்த ஒரு 8 வருஷ வாழ்க்கையில இந்த 7.5 சனி ஆரம்பிச்சு அந்த மகர ராசிக்காரர்கள் பட்ட வழி என்பது வார்த்தையால சொல்ல முடியாது. இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே சார், எல்லாம் இருந்து ஒரு அநாத மாதிரி வாழ்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு மனவழியில இருந்தவங்களுக்கு 7ஆம் இடத்து குரு நேரடி பார்வையா ராசியை பார்க்கறதுனால ஒரு மிகப்பெரிய புத்துயிர், ஒரு மறுபிறப்பு எடுத்து அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய காலமா இருக்க போகுது. அதற்கடுத்தது முக்கியமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ல குரு மாட்டினதுல இருந்து செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு நான் பழி ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு 9ஆம் இடத்து குருவால ஒரு மிகப்பெரிய உச்ச பலன்களை பார்க்கக்கூடிய அடிப்படையில் இருக்கு. கடைசியா சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் கடந்த 10ல குரு இருந்த காலகட்டம் பணம், வேலை, தொழில் இது சார்ந்த விஷயங்கள்ல பல சவால்களை சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்ப அதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் மாறுபட்டு 11ஆம் இடத்து குரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்க போகிறது. பொதுவாக இந்த குருவினுடைய உச்ச பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்ற ராசிக்காரர்கள் நீங்க பயப்பட வேணாம். ஏன்னா குரு வரக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு மிகப்பெரிய பலம் பொருந்தும். அந்த அடிப்படையில் விருச்சிக ராசியை பார்க்கிறார், மகர ராசியை பார்க்கிறார், மீன ராசியை பார்க்கிறாரு. உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்க ராசிக்கு எந்த இடத்தின் மீது குருவினுடைய பார்வை பதிகிறதோ அந்த இடத்திற்கு மிகுந்த பலன்களை இந்த குரு பெயர்ச்சி செய்ய காத்திருக்கிறது.